ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப கவனமாக வாழ்க்கையில் வாழணுன்னா 4 விஷயத்தை நல்லபடியாக வச்சுக்கிட்டா போதுங்க. என்னது 4 விஷயம்? நடந்தது தான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டு தள்ளு. அதே மாதிரி எதிர்காலம் என்பதும் நம்முடைய கையில் இல்லை. அது என்ன எப்போ எப்படி ஆகும்னு யாருக்கும் தெரியல. இன்றைக்கு இந்த வினாடி எப்படி நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் ஒரு தரம் இருக்கிறதா, இதில் ஒரு ஒழுங்கு இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா, எல்லாவற்றையும் விட மனசாட்சி உறுத்தல் இல்லாத நிம்மதி இருக்கிறதா, மனசாட்சி உறுத்தல் இல்லாத நிம்மதி இருக்கிறதா என்பது முக்கியம். இந்த நாள் போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் இந்த அரசு வேலைகள் செஞ்சு ஓய்வு பெற்றவர்களுக்கெல்லாம் பென்ஷன் அப்படின்னு ஒன்று வரும். அந்த பென்ஷன் முந்தியெல்லாம் வங்கியிலேயே அவங்களுக்கு போகும், அவங்க போய் ட்ரா பண்ணுவாங்க. இப்போ ஆப்லாம் வந்துருச்சு, அதுக்கு டெக்னாலஜி படி. அப்போ முந்தியெல்லாம் எப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பென்ஷன் பெறுகிற அந்த பெரியவர்கள் அந்த வங்கிக்கோ அல்லது அந்த அலுவலகத்துக்கோ போய் இந்த ஆண்டும் தான் உசுரோடு தான் இருக்கிறோம்ன்றதை அவங்களுக்கு நிரூபிக்கணும். ஏன்னா அப்போ தானே பென்ஷன் மாதம் அது அவர் இருக்கிறாருன்றதை அந்த அதிகாரி கணக்கில் எழுதிக்குவார், அதுக்கான பதிவில் பதிஞ்சிக்குவார் அந்த தகவலை. ஒரு பெரியவர் போயிருக்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிறார் அதிகாரி, ஐயா ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இருக்கிறீங்க, உசுரோடு தான் இருக்கிறீங்கன்றதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைங்க, ஆனால் போன வருஷம் இருந்தீங்களான்னு கொஞ்சம் தெரியணுங்கன்னார். இவர் பதறிட்டார். என்னையா இது கிறுக்குத்தனமாக இருக்குது, நான் இப்போ இருக்கிறேன்னு ஒத்துக்கிறேன், அப்புறம் போன வருஷமான்னு. இல்லை அதெல்லாம் இல்லைங்க, நான் ஒத்துக்கிறேங்க, ஆனால் எங்கள் ரெக்கார்டு படி ஒரு சிக்கல். என்னையா சிக்கல்? நீங்கள் போன வருஷம் இருந்தீங்களா, கொஞ்சம் சொல்லுங்க. என்னையா இப்படி கேட்குற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. இல்லைங்க, ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் போன வருஷம் இருந்தீங்களான்ற அந்த ரெஜிஸ்டர் இருக்குது இல்லைங்களா, ஆமாம் அதில் இருக்குமே ஐயா, நான் போன வருஷம் வந்ததை உங்களை அதிகாரி பதிஞ்சிருப்பீங்களே அப்படின்னு. அதில் தாங்க சிக்கல், அந்த ரெஜிஸ்டரையும் காணோம், அந்த அதிகாரியும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அதனால் நீங்கள் போன வருஷம் இருந்தீங்கன்றதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் இருக்குதா, நாங்கள் எழுதி கொடுத்தது அது இருந்தால் கொஞ்சம் வீட்டில் போய் பார்த்து எடுத்துகிட்டாவது ஜெராக்ஸ் காப்பியாவது கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். என்ன பிரச்சனையோ தெரியல. இவர் நான் சரி வீட்டுக்கு போய் பார்த்தேன்னு அந்த அம்மாவுக்கு வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட கேட்குறாரு, அடியே நான் போன வருஷம் இருந்தேன் நான். அந்த அம்மா பதறிடுச்சு. உனக்கு இனியா கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா, என்ன கேள்வி இது, பேங்க் போகிற வரைக்கும் கூட நல்லா தானே இருந்த, வழியில் எவனாவது ஏதாவது மந்திரிச்சு வச்சுட்டானா, இதுக்கு தான் பார்த்து நடந்து போயிட்டு நடந்து வான்னு சொன்னால் கேட்குறியான்னு அந்த அம்மா சத்தம் போடுறாங்க. தபார், போன வருஷம் நான் இருந்தேனான்னு அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட அதுக்கு ஏதாவது அக்னாலஜ்மெண்ட் இருக்கா, உங்கள்கிட்ட நான் கொடுத்தனா, அவங்க கொடுத்த பேப்பர் ஏதாவது வச்சிருக்கியா. அந்த அம்மா என்னவோ ஆச்சு இந்த மனுஷனுக்குன்னு அவங்க சமையல் வேலையை பார்க்க உள்ளே போயிட்டாங்க. இவர் அப்புறமா எழுதுகிறார், அன்புள்ள ஐயா, என்னிடத்தில் அதுபோல் எதுவும் இல்லை, அது மட்டும் இல்லை, நான் சென்ற ஆண்டு உயிரோடு இருந்தேனா என்று வயதாகிவிட்ட காரணத்தினால் எனக்கு ஞாபக மறதியும் அதிகமாகிவிட்டது, ஞாபகமும் இல்லை அப்படின்னு ஒரு பதில் போட்டார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. சென்ற ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு, வரப்போகிற ஆண்டு, இதை பற்றியெல்லாம் நினைத்து அதிகார ரீதியாக வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம். அன்றாட வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றால் இன்றைக்கு இந்த பொழுதை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு யோசியுங்கள். 2வது விஷயம், எல்லாம் இருந்தும் உடம்புல இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியம்னு ஒன்று இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்படு மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்பா நீ பக்தி ஆன்மீகம் கடவுள் அதெல்லாம் சொல்கிறியே, அதுக்கே கூட இந்த உடம்பு பத்திரமா இருந்தால் தான்ப்பா முடியும். கண்மூடி தியானம் பண்ணணுமா, பூஜை பண்ணணுமா, இல்லை ஆன்மீக யாத்திரை போனோமா, உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானேப்பா அதெல்லாம் முடியும். அதனால் மெய்ஞானம் சேருவதற்கும் இந்த உடம்பு ரொம்ப முக்கியம். அதனால் உலக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் உடம்பை பத்திரமா வச்சுக்க, ஆரோக்கியம் நல்லபடியாக பயிர்க்க வேண்டும். இது 2வது விஷயம். 3வது, பணம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது 3வது. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள்னுட்டார் நம்ம திருவள்ளுவர். எப்பா உன்னை 4 பேர் மதிக்கணும்னா உன் கையில் 4 காசு இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் காலத்திலே அதுதான். அவர் காலத்தில் இந்த பண்டமாற்று முறை பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்தது, அதனால் பொருள்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னி தேதிக்கு பணம் தான். அது எல்லை மீறி போனாலும் சரி, அளவு ஒரேடியாக குறைந்தாலும் சரி பிரச்சனை தான்.
ஏன் கோடிக்கணக்கில் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஆனால் எப்போ ரெய்டு வருமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால் நியாயமான வழியில் சம்பாதித்து அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டி தேவையான அளவுக்கு பணம் இருக்கிறதா இது பார்க்கணும். 3 விஷயங்களையும் தாண்டி 4வதாக ஒன்று கணக்கில் வச்சுக்கணும். என்னங்க, நமக்குன்னு 4 நல்ல அன்பான உறவுகள். நீங்கள் மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா 1 விட்ட பெரியப்பா 2 விட்ட சித்தப்பா அந்த அளவுக்குலாம் கூட போவானாங்க. நம்மை பெற்றவர்கள், நாம் பெற்றவர்கள், இவங்களை ஒவ்வொருத்தரும் ஒழுங்காக பார்த்துக்கிட்டா நாட்டில் அனாதை இல்லங்களுக்கோ முதியோர் இல்லங்களுக்கோ தேவையே இல்லையே. அதை கட்டி யாரோ ஒருவர் பராமரித்து தான் இந்த உறவுகளை பார்க்க வேண்டும் என்று வைத்திருந்தால் நாம் என்ன படித்து என்ன பிரயோஜனம்? நம்மை பெற்றவர்களை நாம் பார்த்து கொள்ளாமல் யாரோ எந்த இரத்த சம்பந்தமும் இல்லாத ஒருவன் பார்த்து கொள்ளுகிறான். அவன் சாப்பிட்டீங்களா, குளிச்சிங்களா, உடம்பு நல்லா இருக்கான்னு எந்த சம்பந்தமும் இல்லாத ஏதோ ஒரு அங்கு பணியாற்றுகிற ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கேள்வி கேட்கிறான். ஆனால் பெற்று வளர்த்த உங்களுக்கு அதை அப்பா அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டும்ங்கிற பொறுப்பு இல்லைன்னா அப்புறம் என்னையா மனுஷன் நாமெல்லாம் அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்மளை கேள்வி கேட்காதபடி நாம் பெற்றவர்கள் பிள்ளைங்க, நம்மை பெற்றவர்கள் இந்த உறவுகளை ஒழுங்காக பார்த்து கொண்டால் இந்த 4 விஷயங்கள் இருந்தாலேயே நம்முடைய வாழ்வு 4 பேர் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும். 4 திசைகளும் நம்மளுடைய புகழ் பரவவில்லை என்றாலும் 4 பேர் மனுஷன்னா அவர்தான் என் மனுஷன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதற்கு இந்த 4ம் உங்களிடம் இருக்கிறதா என்பதை நாள்தோறும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.